பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, அவருடைய வாரிசு. ஆதார வசனம் சங்கீதம் 109:31. ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பார்சத்தில் நிற்பார். ஜீவன் நம்பிக்கை உடையவர்கள். எளியவனை குற்றம் பிடிப்பது, தண்டிப்பது, எதிராக கேஸ் போடுவது, நியாயம் தீர்ப்பது செய்வது மனிதர்களுக்கும் எளிது, சாத்தானுக்கும் எளிது என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைத்து வந்து தொட்ட பிறகுதான் தெரிகிறது இரு சாராருக்கும் இந்த எளியவனுக்காக பரலோகமே பேக்கப்பில் இருக்கிறது என்று. யார் இந்த எளியவர்கள்? தேவையுள்ளவர்கள், ஆதரவற்றவர்கள், எதிர்பார்ப்பு உள்ளவர்கள், பணக்காரர்கள், உள்ளவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், பலன் உள்ளவர்கள். தவறு செய்தால் சமூகம் கண்டுகொள்வதில்லை. சட்டம் கூட கொஞ்ச நேரம் யோசிக்கிறது, சற்று நேரம் யோசிக்கிறது. அதே தவறை ஒரு எளியவன் செய்துவிட்டால் ஊரே கூடிக்கொள்ளும். கோர்ட்டு வரை போக வேண்டியதில்லை, இவர்களே ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து நிறைவேற்றி விடுவார்கள். பாவிகளை பணக்கார பாவி, ஏழை பாவி என்று பிரிவினை தேவனிடம் இல்லை, ஆனால் மனிதர்களிடம் உண்டு. பணக்கார பாவி என்றால் இது சகஜம், ஏழை பாவி என்றால் எல்லோருக்கும் முன்பாக தலைகுடிய வைத்து ஆக்கினை தீர்ப்பு. இயேசு சொன்னார், நான் பாவிகளை ரட்சிக்க வந்தேன், அவர்களை காப்பாற்ற வந்தேன் என்றார். இவர்களை ரட்சிக்கவும் பாதுகாக்கவுமே வந்தேன் என்றார். விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தை நமக்கு கட்டளை இட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். இயேசுவிடம் இந்த சட்டத்தை தன் விரலால் எழுதி மோசேயிடம் கொடுத்தவரிடமே கேட்டார்கள். அவர் சட்டத்தை மாற்றவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை, நியாயம் தீர்க்கத்தான் சொன்னார். ஆனால் யார் என்பதை சொன்னார். ஒருவனும் நிற்கவில்லை. ஆம், எளியவனை மன்னித்து போ, இனி பாவம் செய்யாத என்று அனுப்பிவிட்டார். எளியவளுக்கு வலப்பக்கத்தில் இருக்கிறவர். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தும் கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நிமித்தம் யாவரும் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு போய்விட்டார்கள். யோவான் 8:3-11 வரை வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த எளியவளுக்காக யார் பரிந்து பேசி கொண்டு வருவது? ஒருவரும் இல்லை என்று சாத்தான் துணியும் போது, இதோ நான் இருக்கிறேன் என்று வந்து நிற்பார். பாருங்க, செயல்படுவார். இந்த ஆத்துமா என்னுடையது, என் இரத்தத்தினாலே விளக்கிரையும் கொடுத்து மீட்டு எடுத்திருக்கிறது, காஸ்ட்லி. இந்த எளியவன் தோற்று போவதில்லை, விடமாட்டேன் என்று வந்து காரியங்களை எல்லாம் விளக்கி மற்றவர்களை தோலுரித்தி காட்டி தன் பிள்ளைக்கு நியாயம் செய்வார். உங்களுக்கு எனக்கும் செய்வார். எனக்கு யாரும் இல்லை, கேட்பார் இல்லை, என் நியாயம் எடுபடுமா என்று ஒரு நாளும் நினைக்காதீர்கள். இது கர்த்தரை மட்டுப்படுத்துவதாகும். உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார், நான் உன் வலப்பக்கத்தில் நிழலாயிருக்கிறேன். இடப்பக்கத்தில் பிரச்சனை என்றால் இடப்பக்கத்துக்கு போவார், முன்பக்கத்தில் பிரச்சனை என்றால் முன்பக்கத்துக்கு வருவார், பின்பக்கத்தில் பிரச்சனை என்றால் பின்பக்கத்துக்கு போவார். நிழல் இருக்குமானால் கட்டாயம் நிஜம் உண்டு. தாவீது அடிக்கடி சொல்கிற வாக்கியம், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்றும். இவன் ஆடு மேய்க்கும் போது இதைத்தான் சொன்னான், அரியணையில் ஏறி இருக்கும் போது இதைத்தான் சொன்னான். ஏன்? அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தான். தன் பலத்தை அவன் நினைக்கவில்லை, கணக்கில் கொள்ளவில்லை. இந்த சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒருபோதும் யாரும் கையிலும் கர்த்தர் விடவில்லை. சாட்சிகள் ஏராளம் உண்டு. இதை அவன் அடிக்கடி ருசி பார்த்தவன் தாவீது. ஆகவே இப்படி ஜெபிக்கிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரே என் துணையும் என் விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும் என்று சொல்கிறான். சங்கீதம் 40:17. இவர் எப்படிப்பட்டவர் என்பதை அனுபவித்து சொல்லி வைத்து போனான். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களை ஆத்துமாக்களை ரட்சிப்பார். சங்கீதம் 72:13. அப்போ எளியவன் என்றால் தரித்திரன் என்பது அல்ல. அவன் யாரோடு சண்டைக்கு விவாதத்திற்கு போகாதவன், விரும்பாதவன், அமைதியாக தன் குடும்பத்தை நடத்துபவன். யாரெல்லாம் தங்கள் சொந்த பலத்தை நம்பாமல் அதன் மீது சாயாமல் தேவனையே சார்ந்து வாழ்கிறார்களோ இவர்கள் எளியவர்கள், ஆவியில் எளியவர்கள். யோசபாத் ராஜா இவன் ஒரு காலகட்டத்தில் சொல்கிறான், எனக்கு பலன் இல்லை என்று. 2 நாளாக 20:12. ஒரு ராஜாங்க,
கர்த்தரையே சார்ந்து இருக்கிறார்கள். சர்ச்சையே அடைக்கலமாக கொண்டிருந்தார்களே, இவர்கள் தெய்வம் வரட்டும், விடுவிக்கட்டும், பார்க்கலாம் என்று சொல்கிறார்களா? இது புதுமை இல்லைங்க மக்களே. இயேசுவுக்கே இது நடந்தது. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்தார், வெற்றி கொடி நாட்டினார். இந்த நிமிடம் வரை சிலுவையின் ஜெயக்கொடியை எவனும் தொட முடியாது. கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு வாழ்ந்து எதிரியை வெட்கப்படுத்தி உயர்ந்தவர்கள் வேதத்தில் உண்டு, ஏராளம் உண்டு. இந்த சாட்சிகளை நினைத்து கொள்ளுங்கள். எனக்கு யாரும் இல்லை என்றுதானே இப்படி செய்கிறார்கள் என்று புலம்பி அமிழ்ந்து விடாதீர்கள். இது கர்த்தருக்கு விருப்பமில்லை, சாத்தான் கொண்டாடுவான். கர்த்தர் என்று வலது பார்த்து இருக்கிறார், அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. எனக்காக எழும்புவார், நியாயம் செய்வார், என் தலை உயரும் என்று வாய்விட்டு சொல்லுங்கள். இதை கர்த்தர் கனப்படுத்துவார். உங்கள் வாயின் வார்த்தையை கனப்படுத்துவார். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் என்ன அறிக்கை செய்கிறீர்களோ இயேசுவின் நாமத்தில் அதை அவர் கனப்படுத்தாமல் நிறைவேற்றாமல் விட மாட்டார். என்னுடைய வேலையினுடைய கடைசி ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்பு 6 வருடங்கள் இந்த எளிய விலை சத்துரு நொறுக்க திட்டம் செயல்பட்டார். என்னிடம் ஏது குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. வேதம் வாசிக்க இதை வைத்து ஆண்டவருடைய செயல்களை வைத்து குற்றம் பிடித்தார். நான் யாரிடமும் போய் எனக்காக பேசுங்கள் என்று கேட்கவில்லை, நினைக்கவும் இல்லை. வேஸ்ட். உலகம் சதை உள்ளவர்களுக்கு தான் சாய். கர்த்தரையே பிடித்து கொண்டேன். சங்கீதம் 9வது வசனம் 18வது வசனம் தினமும் அறிக்கை செய்து கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தேன். வெளியே கிளம்பும்போது கம்பீரமாய் மனிதர்கள் முன் நின்றேன். என் நம்பிக்கை, என் ஜெபம் கெட்டு போகவில்லை. இவள் என் பிள்ளை என்று நிரூபித்து கம்பீரமாக வெளியே கொண்டு வந்தார். உங்கள் பெருமூச்சை கூட கணக்கில் வைத்துள்ளார். யாரு மேலும் குற்றம் சுமத்த வேண்டாம். இப்படி நடக்க வேண்டியதே, அவ்வளவுதான். சத்துருக்கு முன்பாக எளிமையான உங்களை ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்துள்ளார். இந்த பந்தி இப்பொழுது மறைவாக இருக்கிறது. ஆனால் மறைவாக கொண்டு போய் உங்களை உட்கார வைக்க மாட்டார். இந்த மறைவான பந்தியை வெளியரங்கமாக்குவார். யாவரும் காணும் வகையில், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் உங்களை உயர்த்துவார். நம்புங்கள், இது தெய்வத்தால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அவரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் சமூகத்தில் வந்து நில்லுங்கள். வேறு எங்கேயும் போக வேண்டாம். அடைக்கலம் அவரே தான், தஞ்சம் அவரே தான், சகலமும் அவர்தான். உங்களுக்கு மகிமையும் அவர்தான், வெற்றியும் அவர்தான். ஜெபிக்கலாம். தகப்பனே, உன்னை நான் திக்கற்றவனாக விடேன், உனக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு சிறுமையில் ஆறுதலில் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. உமது நேரத்திற்காக காத்திருக்கிறேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னோட ஒவ்வொரு பெருமூச்சும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா.